உங்களோட பல்லு அதாவது டீத்து அது வந்து லைட்டாக ஏதாவது வந்து அந்த பல்லில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, டிஃப்ரென்ஸ்னால் என்ன, நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சும்மாவே நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது லைட்டாக ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்குது அப்படின்னாலே டென்டிஸ்ட் கிட்ட போயிடுங்க. பயப்படக்கூடாது. இப்போ நிறைய டென்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இப்போ கிடையாது. அதனால் உங்கள் டீத் வந்து ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் டீத்தில் தெரிஞ்சாலே டென்டிஸ்ட் கிட்ட பயப்படாமல் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா கேவிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. கேவிட்டி வந்துன்னா பூச்சிப்பல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பூச்சிப்பல் சப்போஸ் வந்து கேவிட்டி இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மைல்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே டூத் ஃபில்லிங்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து 1000லேருந்து 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். நான் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி டூத் ஃபில்லிங் பண்ணேன். அதில் ஒரு பல்லுக்கே 500 தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து அந்த நம்மன்னு இருக்க பல்ல டென்டிஸ்ட் கிட்ட போய் காமிக்காமல் அசால்ட்டாக விட்டிங்கன்னா அந்த கேவிட்டி இன்னும் கேவிட்டி இருந்துச்சுன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டென்டிஸ்ட் கிட்ட அப்போ போனீங்கன்னா ரூட் கேனல்னு ஒன்று பண்ணுவாங்க. ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அதுவும் வந்து பல்லை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி அது மேலே ஒரு கேப்பு, அதாவது ஒரு பொய்ப்பல் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அது வச்சதுனால வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. சாப்பிடும்போது என்னடா இது ஒரு அன்ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணவே தேவையில்ல. ஒரு 2 நாளைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? மற்றபடி மற்ற எல்லா பல்லும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அது இருக்கும். பட் டிஃப்ரென்ஸே தெரியாது. பட் ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டு வந்து 7500லேருந்து 15,000 வரைக்கும் போயிடுது. 1 இயர் முன்னாடி நான் வந்து அந்த மாதிரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்க. அப்போ எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை அதே ரேஞ்சில் இருக்கான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ரூட் கேனல் பண்ணி ஒரு பொய்ப்பல் மாதிரி வைப்பாங்க. அது வந்து அப்படியே அது விழுவாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு வாரண்டி கார்டும் கொடுப்பாங்க. 10 வருஷம் வாரண்டி கார்டு. அதாவது விழுந்துருச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. அது ஒரு 10 வருஷம் இருக்கும் அது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரூட் கேனல் பண்ணிவிட்டு பல்லு இப்படி சரியாயிடுச்சா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரூட் கேனலுக்கெலாம் பயந்துக்கிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போகலைன்னா என்ன ஆகும்னா, பூச்சிப்பல் அதாவது கேவிட்டிஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், பல்லே எடுக்க வேண்டிய நிலமை வந்துடும். பல்லே இழக்கிற நிலமை வந்துடும். ஆனால் பல் இழந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு பல் தான் முக்கியம், சாப்பிட்றதுக்கு பல் தான் முக்கியம். பல் இழக்கிற நிலமையெல்லாம் வந்து வரக்கூடாது. ஆனால் வந்து இப்போ என்னென்னா அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது. டென்டல் இம்ப்ளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும்னு எனக்கு தெரில. பெயின்ஃபுல்லாக இருக்கிறத விட காஸ்ட் ஜாஸ்தி. நான் வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பல்லில் பண்ணாங்கன்னா நானும் பயப்படுவேன் தான். ரூட் கேனலுக்கே நான் பயப்படுவேன் தான். டென்டல் இம்ப்ளான்ட்னால் எனக்கு இன்னும் பயம். அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? பல்லில் லைட்டாக ரொம்ப லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும்போதே வந்து பல்லை காமிச்சா டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா அது கேவிட்டி இருந்ததுன்னா அது டூத் ஃபில்லிங் பண்ணிடுவாங்க. இல்லை கொஞ்சம் இன்னும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லேட் பண்ணி போனோன்னா ரூட் கேனல் பண்ணுற நிலமை வரும். அப்புறம் அதுக்கும் பயந்துட்டு நம்ம போகாமல் இருந்தோம்னா பல்லே எடுக்கிற நிலமை வரும். என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுறது எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதனால பல் வந்து நான் இழந்துட்டேன். அதனால் வந்து அந்த பல்லை வந்து என்னால் டென்டல் இம்ப்ளான்ட்டில் வந்து எனக்கு அந்த ப்ரொசீஜருக்கு பயந்துக்கிட்டு நான் பண்ணலை. அதுதான் நான் இப்போ எல்லாருக்கும் என் லைஃப் லெசனாக இதை நான் அட்வைஸாக சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மைல்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலே டென்டிஸ்ட் கிட்ட போங்க, பயப்படாமல் போங்க. பல்லையும் காப்பாற்றலாம், மணியும் சேவ் பண்ணலாம். இது என்னோடய லைஃப் லெசன்.